இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசு சீரியலில் இப்போ ரோஹிணி திருப்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா வெளில இருந்து குமாரபாளையம் வரைக்கும் நம்ம போனால் குமாரபாளையம் வரைக்கும் துரத்திட்டே வந்துடுறாங்க இவங்க அப்படின்ட்டு. இவங்க தேடிட்டு இருந்த கேப்ல டப்புன்னு பஸ்ஸை பிடிச்சி ஏறி குடுன்னு ஓடி இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவள் அப்போவே வந்துட்டாடா அப்படிங்கிறாங்க. இதில் வேற மனோஜ் வேற திருப்பி எல்லா பழியும் யார் மேலே போடுறாங்கன்னா முத்து மேலே போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா முத்து மேலே போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி ரோஹிணியே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் என் புருஷனை பற்றி யாரும் அவமரியாதை பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது. இதே ரோஹிணி, விஜயா இவங்க எல்லாரும் சேர்ந்து, மனோஜ் எல்லாரும் சேர்ந்து பாருக்கு வேலைக்கு போடா அப்படின்னு முத்துவை சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவரோட கார் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு. யாரால கார் போச்சு என்ன இது அப்படின்னா அவங்க அப்பாவை தப்பாக பேசி, அண்ணாமலையை தப்பாக பேசினதுனால கார் போனதுக்கு. அதுக்கு என்னை கொஞ்சம் அனுசரித்து போகணும், பணம் இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்க, ரேஞ்சுக்கு பேசிட்டு பாருக்கு போ, அப்படியே குடிச்சிட்டு நீ அங்கேயே கிடக்கலாம் அப்படின்னு மனோஜ் பேசும்பொழுது இனிச்சிச்சு. இப்போ ஆனால் எல்லாரும் கசக்குது. இது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலை இருந்தார். ஆனால் இப்போ அண்ணாமலை வாயை திறந்து பேச வேண்டியது என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறுத்துங்கடா, அவன் பேச என்ன தப்பு, முத்து இந்த வீட்டில் இருக்கான், இந்த வீட்டுக்கு முன்னாடி சம்பாதிச்சு போடுறது அவன் தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான், என் பென்ஷன் காசே வராமல் இருந்ததுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சது அவன் தான். இதில் இவன் செஞ்சது பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணால் திட்டதான் செய்வாங்க, திட்டக்கூட மாட்டாங்க. வீட்டில் எல்லாரும் தலையை திருப்பிட்டு போகணும்னா என்னடா அப்படின்னு கேட்கணும். ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா அவரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, வாயை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படியே போய் நாளைக்கும் அவர் எதுவுமே பண்ணல, நாளைக்கும் கரெக்டு தான் முத்து, இனிமேல் நீ வாயை மூடு, இனிமேல் நீ பேசாத, அவங்க விவகாரம் அப்படின்லாம் பேசினாருன்னா அப்போ முத்துவை பற்றி யாரும் பேசக்கூடாதுல்ல, அதுக்கான தகுதி யாருக்கும் இல்லாமல் போயிடுதில்ல. மீனாவை பற்றி பேசுறது, முத்துவை பற்றி பேசுறது, வந்திருக்க கெஸ்ட்டு முன்னாடி அசிங்கப்படுத்துறதுன்னு இவங்களை அவ்வளோ பண்ணும்போது அவங்க திருப்பி பண்ணால் மட்டும் என்ன குறை அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ என்னப்பா நீங்களே வில்ல மாதிரி பேசுறீங்க பண்ணி, அவங்களாம் கூட பரவாயில்ல, அதை விட நீங்கள் தான்ப்பா முதுகில் குத்துறீங்கன்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடணும் மீனாவோ முத்து. அந்த அளவுக்கு மாதிரி தான் அண்ணாமலையும் நடந்துகிட்டு இருக்காருன்னு தோணுது. அண்ணாமலையை பார்த்தா உங்களுக்கும் கோவம் வருதா? இப்போ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு திருப்பி முத்து பண்ணதான் தப்பு, மனோஜ் மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி மனோஜ் யாரும் சொல்லாதீங்க, செல்லம் பாவம், பப்ளுவை திட்டாதீங்க அப்படின்னு கதை போகிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசு சீரியலில் இப்போ ரோஹிணி திருப்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா